ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் குட் மார்னிங். இங்கே பார்த்தீங்களா, சாயோட பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கோம். அதை இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் கழிச்சு விளையாட போகிறோம். அதனால தான் இந்த வீடியோ. நம்மளோட சேனல் மினி சோட்டி ஃபேமிலி. நம்ம சேனலில் இதை போல் வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பர்த்டேக்கு எல்லாருமே எல்லாரோட சேர்ந்து நான் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை பாருங்கள், இவ்வளோ பெரிய மலை மாதிரி கிஃப்ட்டு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதை மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக கிஃப்ட் வரும்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் இந்த கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். லைட்டு ஆனாய் ஆஃப் ஆகுதுல்ல, அது என்னன்னு பார்க்குறீங்களா? இந்த ஜாய் தான். இதை எல்லாத்தையும் போகிற மாதிரி குமிச்சு வச்சு அது மேலே லைட் செட்டிங்லாம் பண்ணி கலர் கலராக பண்ணுறேன், எதாச்சும் பண்ணுறேன்னு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். பட் ஏதோ ஒன்று அழகாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ செம ஸ்வீட்டாக க்யூட்டாக இருக்குன்னு. அப்படியெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை சாய். எல்லாருக்கும் அடிக்கடியாக பர்த்டே வரப்போகுது, இயர்லி ஒன்ஸ் தான் வரப்போகுது. அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணலாமேங்கிறதுனால நம்ம வீட்டில் லைட்டிங்ஸ் இருக்குல்ல, அதனால இந்த கிஃப்ட் மேலெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு டெக்கரேட் பண்ணேன். பார்க்குறதுக்கு இது கூட அழகாக தானே இருக்குது, அதனால தான் பண்ணேன். சூப்பராக இருக்குல்ல இந்த கிஃப்ட்டு. அதுக்கு மேலே இந்த சீரியல் லைட்டெல்லாம் பிளிங்க் ஆகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. சரி, நானே எல்லாத்தையும் எடுத்துடுறேன். நீ என்ன பண்ணுற, கிஃப்டை ஓப்பன் பண்ணு, இல்லை மற்றவங்க கிட்டே ஓப்பன் பண்ணக்கூட, என்ன ஏதுன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி நமக்கு லீவு தானே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஜாய். நம்ம சாய் ஒரு ஹாப்பியில் சொல்கிறான். இந்த மாதிரி நம்ம ஜாய் நமக்கு எல்லா விஷயத்துலையுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கானே அப்படிங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு நான் ஒரு குட்டி கிஃப்டாக ஓப்பன் பண்ணிக்கட்டுமா சாய்? இது இந்த க்ரீன் கலர் பாக்ஸு எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இது நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணது தானே. ஏய், செம்ம பிரிட்டி. இந்த கோலி குண்டெல்லாம் எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, அவங்க வச்சு விளையாடிருக்காங்கன்னு. இங்கே பாறேன், எவ்வளோ குட்டியாக ஒரு காரு. இதை வச்சு விளையாடலாமா இல்லை ஷோகேஸில் வைக்கலாமா? பிங்க் கலர் சாய்க்கு ரொம்ப பிடிக்குமாட்டிருக்கு, அதனால் பிங்க் கலர் தேடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. க்யூட்டாக இருக்குல்ல. இந்த கோலி குண்டை எப்படி விளையாடுறது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி கையில் வச்சு எத்தி விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த காரை விட இந்த கோலி குண்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சேரை வச்சு அது மேலே வச்சிடுறேன். இன்னும் என்னவெல்லாம் இருக்கோ எல்லாம் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு ஆளாக பார்ப்போம். சாய், சூப்பராக இருக்குது ஜாய் ஃபஸ்ட்டு கிஃப்டே. அடுத்து நீ ஓப்பன் பண்ணுறியா? சோட்டோ நான் ஓப்பன் பண்ணுறேன் சோட்டோ இந்த கிஃப்ட்டை. அதுக்கப்புறம் சாய் ஓப்பன் பண்ணட்டும். இது வந்ததுலேருந்து எனக்கு என்னமோ ஊற்றிக்கிட்டே இருக்கு இதை பிரித்து பார்க்கணுன்னு. அழகாக இருக்குல்ல இந்த கலரு. பாக்ஸும் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. எனக்கு சாப்பிட்ற பொருளாக இருந்தால் ஓகே, பிரித்து சாப்பிட்டு போயிடலாம். என்னவா இருக்கும்? ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கு. இதுவும் பிங்க் கலர் தான். சாய், நீ பாரு. சுச்சு, செம்ம பிரிட்டி, செம்ம க்யூட்டு. லைட் பிங்க் கலரில் ஒரு கீ செயினா, செம்ம க்யூட்டாக இருக்குப்பா. சாய், இது என்ன பண்ணுவேன்? இங்கே பாரு, ஸ்பாஞ்ச் மாதிரி செம்ம அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் எனிவே இருந்தாலும் இது சாயோட கிஃப்ட்டு. ரொம்ப அழகாக இருக்குல்ல ராணி? இங்கே பாரு, இந்த கிஃப்டை அழகாக இருக்குல்ல. ஹேண்ட்பேக்கில் மாட்டிக்கலாம், ஷோகேஸில் வைக்கலாம். செம்ம க்யூட்டு. அக்கா, நாங்கள் ஒரு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணட்டுமா? அந்த பெருசாக இருக்குல்ல அந்த கிஃப்ட்டை, இது ஒன்று நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ஒரு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறோம். நல்லா இருக்கான்னு பார்க்குறோம். பர்பிள் கலரில் இருக்குது. பெரிய நோட் பேட் மாதிரி இருக்குது. உள்ளே என்ன இருக்கும்? யாராவது நோட் புக்ஸ், ஸ்டேஷ்னரிஸ் எதுனா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்களோ? என்னன்னு தெரியலக்கா. நம்ம ராணி அக்கா சொன்ன மாதிரி சாப்பிட்ற ஐட்டம் கூட இருக்காது போல இருக்கு. அக்கா, இங்கே பாருங்க, மேஜிக் ரைட்டிங் பேடு. இதில் எழுதிட்டு இல்லை ஸ்கேலை வச்சு கிளியர் பண்ணால் போயிடும். இது எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. நானும் அப்பாவும் கிறுக்கி விளையாடுவோம். அந்த தானே இது ஸ்கை ப்ளூ வித் ஒயிட் கலரில் இருக்குது. நல்லா இருக்கு. சாயக்கா, இதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு கொடுங்க. இதில் நாங்கள் ஆனாவனா எழுதி பார்க்குறோம். ஜாய், சாய், சோட்டு, பப்பிராணி, அவங்கள மாதிரி நானும் இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதில் என்ன இருக்குன்னு. இதுவும் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இதுவும் பொம்மையாக இருக்குமோ இல்லை ஜெம்ஸ் முட்டாய் எதனா இருக்குமோ?
என்னப்பா நம்ம எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றதுல இருக்கோம். சரி பரவாயில்ல, நமக்கு சாப்பிட்றது சோறு தானே முக்கியம். இதை பிரிக்கவே முடியல. பேசாமல் நம்ம ஒரு கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு வந்துடுவோமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த gift பேக் ஓப்பன் பண்ணுறதுக்கெல்லாம். கவர் வச்சு கிழிக்காமல் பிரிக்கலாமே அப்படின்னு ஒரு டாஸ்க் எடுக்கலான்னு பார்த்தா முடியவே மாட்டேங்குது. எவ்வளோ கஷ்டம். ஏப்பா ஒரு வழியாக பிச்சுட்டேன்ப்பா. என்ன இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஒருவேளை பாம்பு வெடியாக இருக்குமோ என்னன்னே தெரியலையே. லிப்ஸ்டிக், மஸ்காரா, இல்லை எரேசர். சாய், உனக்கு ஏத்தா பாரியே யாரோ கிஃப்ட் பண்ணியிருக்காங்க சாய். இங்கே பார், லிப்ஸ்டிக் மாதிரியே ஒரு எரேசர் பர்பிள் கலரில். எனக்கு பர்பிளும் பிடிக்குமா எனக்கு தெரியல. எனிவே நான் பிடிச்ச இந்த gift எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது சாய். அடுத்து ஜாய், நீ வந்து ஓப்பன் பண்ண. இரு ஜாய், நீ வெயிட் பண்ணு, நான் 2 gift ஓப்பன் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ ஓப்பன் பண்ணு. இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. என்ன கிஃப்ட்டுன்னு தெரியல. நம்ம சாராக்கா கொடுத்ததா இல்லை பப்பி ராணி கொடுத்ததான்னு தெரியல. இந்த கவரை நான் கட் பண்ணாமல் கிழிச்சிடாமல் பிரிக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னால் முடியல. எப்படி ஹர்ஷாவும் சஃபாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களோ அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்க, வாவ், இது ஒன் ஆஃப் த எரேசர் தான். பைக்கு, தலையில் மாட்டுற ஹெல்மெட்டு, பீரங்கி வண்டி, அது உள்ள குண்டு எரேசர் இவ்வளோ ப்ரிட்டியாவெல்லாம் வரும். ரொம்ப ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கப் கேக்கு, அதுவும் டிசைனாக 4 கப் கேக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக நான் பிரிக்கிறேன். நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய பர்த்டே இவ்வளோ ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவேன், ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. கேக் கட் பண்ணதுலேருந்து கிஃப்ட்ஸ் ஒவ்வொன்றும் பார்க்குற வரைக்கும் அவ்வளோ சூப்பராக ப்ரிட்டியாக இருக்குது. ஐ லைக் திஸ் ஸோ மச். அடுத்து இந்த பக்கம் ஒரு பெரிய கிஃப்ட்டு. இது ரொம்ப நேரமாக எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது, பிரித்து பார்க்கணுன்னு. என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் வந்து அவ்வளோ லைட் வெயிட்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒன்று இந்த மாதிரி டாயாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஏதாவது சாக்லேட்ஸு, ஜெம்ஸ் அந்த மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வால் கிளாக் ஏதாவது நம்ம வீட்டுக்கு செட் பண்ணிக்குவோம் இல்லையா, படிக்கிறதுக்கு அலாரம் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி இருக்கும். வாவ், சூப்பர் சூப்பர், ஜாலி ஜாலி. பர்பிள் கலரில் இவ்வளோ பெரிய டெடி பியர். என்னை விட பெருசாக இருக்குது இந்த டெடி பியர் கிஃப்ட்டு. இது கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு கிஃப்ட் பண்ண எல்லா கிஃப்ட்டுமே செம்ம ப்ரிட்டியாக இருக்குது, எல்லாமே அழகாக இருக்குது. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சாய், ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்படியே எல்லா நாளுமே ஹாப்பியாக இரு சாய். இப்போ நான் ஒரு gift ஓப்பன் பண்ணுறேன். இந்த gift நான் ஓப்பன் பண்ணுறேன். இது இது என்னன்னு தெரியல, எனக்கு என்னன்னு கெஸ் பண்ண முடியல. ஏன்னா என்ன ஏபிசிடி எல்லாம் போட்டிருக்கு, ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. இதுவும் போர்டு தான்ப்பா. இர்ஷா சஃபா சொன்ன மாதிரி அந்த போர்டு மாதிரி தான் இதுவும் இருக்குது. யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, இந்த குட்டீஸுக்கு நல்லா யூஸ் ஆகும். சாய், நீ ஒரு 4-5 தடவை எழுதி பார்த்துட்டு அந்த குட்டீஸ் கிட்ட கொடுத்துரு. அவங்க ப்ளே ஸ்கூல் போகும்போது அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் கண்டிப்பாக பிரிக்கும் போது ஒரு வீடியோ போடுவல்ல, எங்கள் எல்லாரையும் கூப்பிடுவல்ல. நீ கூப்பிடுறியோ இல்லையோ, நாங்கள் எல்லாருமே வந்துடுவோம். இந்த கிஃப்ட் எல்லாம் ஒரு நாளைக்கு ஓப்பன் பண்ணி அது ஒரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜாய், நீ உங்கள் அம்மா ஏரோப்ளைன் வாங்கி தராங்க, ஹெலிகாப்டர் வாங்கி தராங்கன்னா அது எப்போ எடுத்துகிட்டு வருவேன்? இங்கே ஒன்று பிரிஞ்சு கிடந்துச்சு, அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். பீகாக் எரேசர்ப்பா. எப்பா சாய், உன் பர்த்டேக்கு விதவிதமாக கலர் கலராக எரேசர் வந்திருக்குப்பா. செம்ம அழகாக இருக்குல்ல. எல்லோ வித் ப்ளூ கலர், க்யூட்டு, செம்ம ப்ரிட்டி. நானே 2 கிஃப்டை ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே இருக்கிற கிஃப்டெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. சரி ஜாய், எந்த கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டோம். ஏரோப்ளைனா ஹெலிகாப்டரா எப்போ வருது டக்குன்னு சொல்லு. இதெல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு அடுத்ததை பிரிப்போம், ஓகேவா? வாங்கிட்டு வந்துட்டியா இல்லையா, என்னன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னோடய பர்த்டேக்கு வந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொம்மையாகட்டும், இந்த கோலி குண்டாகட்டும், இந்த எரேசர், அப்புறம் இந்த எரேசர், 2 போர்டு, அது போக இந்த பெரிய எரேசர், அது இல்லாமல் இந்த பெரிய டெடிபியர், எல்லா கிஃப்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களால் மட்டும்தான் நான் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.